கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்னால சுத்தமா நம்ப முடியல. பிக் சேர்ஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி எவர் நடந்திருக்குங்க. அதையும் மத்த டீம்ஸ் எல்லாம் நடத்தியிருந்தா ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் டீம்ஸ் எல்லாம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த டீம் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் மேசிவ் இமாலய இலக்கு. இது வரைக்கும் ஐபிஎல்லே அடிக்க முடியாத ஒரு இலக்கை சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியல. உண்மையாலுமே இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டீம் யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் தான். உண்மையாலுமே 262 ரன்னை உண்மையாலுமே நான் இவ்வளவு தடவை சொல்றதுக்கான ரீசன் இன்னும் இந்த அதிர்ச்சியிலிருந்து நான் உள்ள மீண்டு வரல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 262 ரன்னை சேஸ் பண்ணியிருக்காங்க 8 பால் மீது இருக்கும் போதே. ஸோ அந்த அளவுக்கு இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு, இந்த சீசன்ல ஏன் இது ஃபுல்லாமே ஹை ஸ்கோர் கேமாவே போயிட்டு இருக்கு. உண்மையாலுமே ஒரு காலத்துல 200 அடிச்சாலே சேஃப் டோட்டல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு 250 அடிச்சாலும் சேஃப் இல்லடா தம்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து செய்யணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பர் சபால் கேகேஆர் பேட்டிங் வந்தாங்க. எப்பவும் போன சுனில் நரேன் அண்ட் சால்ட் 2 பேரும் தான். 2 பேருமே அதே ஓபனர்ஸ் அப்படின்னு தெரியும். இன்னைக்கு சும்மா போட்டு பிரிஞ்சு வீசிட்டாங்க. ஸோ பஞ்சாபுடைய ஃபீல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருந்தது. இருப்பினும் சுனில் நரேன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காட்டிட்டாரு. சால்ட்டும் அந்த பக்கம் சும்மா வான வெடிக்கை காமிச்சிட்டு இருந்தான்னு சொல்லணும். ஸோ 2 பேருமே 100 ரன்னுக்கு மேல நல்ல பார்ட்னர்ஷிப் வச்சு போயிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவுட் ஆயிட்டாங்க. அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு எப்படி இருந்தாலும் 250 அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் ரெங்கு சிங் வந்தாரு, ரசல் வந்தாரு, அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்தாரு, வெங்கடேஷ் ஐயர் வந்தாரு. இவங்க எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனுமே இந்த ஒரு கேம்ல இருந்துன்னு சொன்னோம். ஸோ ஓவராலா கேகேஆர் எவ்வளவு டோட்டல் போட்டாங்க அப்படின்னா 262, கிட்டத்தட்ட ஒரு 5வது டோட்டல் 6வது டோட்டல் ஹையஸ்ட் ரன் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ அந்த லிஸ்ட்ல இந்த டோட்டலும் இருக்கும். கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கவே மாட்டாங்க. மேபி ஒரு 200 அடிக்கலாம் இல்ல 150 அடிக்கலாம், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்க மேட்ச் நினைச்சு நிறைய பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஸோ கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் அப்படிங்கறத நம்ம சொல்லியே ஆகணும். ஆரம்பத்துல பவர் பிளேல நம்ம யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளவு முடியுமோ அடிப்பன்னு சொல்லி பிரப்சந்திரன் சிங் அவரு பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருந்தாரு. ஸோ ஜானி பேஸ்டோ இருந்தாரு. ஜானி பேஸ்டோ டோட்டல் ஃபார்ம் அவுட். இவரெல்லாம் எதுக்கிடா ஒரு ஃபாரின் பிளேயர்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கீங்க, இவரெல்லாம் அந்த காலத்தோட போச்சு அப்படின்னு சொல்லும் போது ஸோ இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே அவர் தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பிரப்சந்திரன் சிங் பார்த்தோம் அப்படின்னா 18 பால்ல 50 அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ரைலி ரூசோவை ஒன் டவுன் இறக்குனாங்க. ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பங்குக்கு செம்மையான ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கறத வந்து கொடுத்தாரு. ஸோ எல்லா பாலுமே மிடில் ஆஃப் த பேட் அந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு மனுஷன். ஸோ ஒன் டவுன் வந்தது கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்தாலும் ஸோ பரவாயில்ல, ஓரளவுக்கு செம்மையான கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கிடைச்சது. ஒரு பக்கம் யார் வந்து அவங்க கேம் ஆடிட்டு இருந்தாலும் ஏன் கேமை நான் மாத்த போறது இல்லடா தம்பி அப்படிங்கிற மாதிரி ஜானி பேஸ்டோ திருவருட் செல்வர். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க அவருக்கு. அவர் பார்த்தோம் அப்படின்னா சும்மா பிரிச்சு வீசிட்டாருங்க. இந்த பிச்சில் எப்படி ஆடணும் நான் காமிக்கிறீங்க வா அப்படிங்கிற மாதிரி ஆடி செஞ்சுரியும் பார்த்தோம் அப்படின்னா போட்டாரு. இது எல்லாமே தாண்டி ஒரு உண்மையாலுமே இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆன ஒருத்தர், ஒரு சூரியகுமார் யாதவ், ஒரு ஹர்திக் பாண்டியா, இவங்க எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ரோலை அன்கேப்டு பிளேயர் பண்ணாரு அப்படிங்கிற விஷயம் தாங்க ட்ரெண்டிங்கே. அதாவது நம்ம சசாங் சிங் அவரை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அவர் உள்ள வரும்போது வந்துட்டு டார்கெட் வந்துட்டு கெட்டபிளான்னு கேட்டா ஆல்மோஸ்ட் கெட்டபிள் தான். ஆனா அந்த இடத்துல ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட்டோ விழுந்துச்சுன்னா கெட்டபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். ஸோ ஒரு பக்கம் இவர் 100 அடிக்க வேண்டிய ப்ரெஷர்ல இருக்காரு. 90 வந்தாலே பரவாயில்ல. ஸோ எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. ஒரு 10 ரன் தானே செஞ்சுரி போட்டு அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மேசிவா இருக்கும், 100 அடிச்சிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கறதுனால ஜானி பேஸ்டோ கேமை ஸ்லோ பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ அந்த சமயத்துல சசாங் சிங் வந்து அவருடைய அந்த ஒரு இன்னிங்ஸ் ஆனாருங்க. என்ன ஒரு இன்னிங்ஸ் அவர் அடிச்ச அந்த 67-70 ரன் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா மேசிவ் இன்னைக்கு வரைக்கும். ஸோ செம்மையான ஒரு ரெக்கார்டு அப்படிங்கிற சொல்லி ஆகணும். அவர் வந்து கடைசி ஒரு 5 ஓவர் வரைக்கும் நல்லா புஷ் பண்ணி கொண்டு போனாரு. ஜானி பேஸ்டோ மேல பிரஷர் எடுத்து விட்டாரு. அவரும் செஞ்சுரி அடிச்சாரு. இவரும் பார்த்தோம் அப்படின்னா 60+ அப்படிங்கிற மாதிரி டோட்டலை கொண்டு போனாங்க. இது எல்லாமே தாண்டி 8 பால் மிச்சம் இருக்கும்போது 262ங்கிற மேசிவ் டோட்டல் சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு வரலாறு எந்த டீமுமே படைக்கலன்னு சொல்லணும். ஸோ பஞ்சாப் கிங்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சாதாரண டீம் தானே இவங்கெல்லாம் இந்த ரெக்கார்டு படைக்கிறாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது மறக்க கூடாது. இது வரைக்கும் 200 ரன்னுக்கு மேல சேஸ் பண்ண டீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே ஒரு 4 தடவை 3 தடவை சேஸ் பண்ணிருக்காங்க. மும்பை ஒரு 6 தடவை சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் 7 தடவை சேஸ் பண்ணிருக்காங்க. 200 ரன்னுக்கு மேல உங்களுக்கு சேஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. ஸோ சேசிங்ல சும்மா கன் மாதிரி இருந்திருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இந்த மேட்ச்லயும் பார்த்தோம் அப்படின்னா வரலாறு சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லணும். சரி ஓகே, பட் இருந்தாலும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையே ப்ரோ, இந்த வருஷம் ஐபிஎல் ஒரு மாறி போகுது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா எல்லாமே பிளாட் பிச்சுங்க. ஸோ பிச்சை போட்டு நாங்க ஓட்டுறோம்னு சொல்லி எங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திரம்னு சொல்லி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பிளாட் பிச்சா கொடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கிரவுண்ட் அப்படித்தான் பிஹேவ் பண்ணுது. ஸோ வான்கடை ஆகட்டும், ஈடன் கார்டன் ஆகட்டும், ஸோ அது மட்டும் இல்லாம எஸ்ஆர்எச் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் ஆகட்டும், ஸோ அது தாண்டி சின்ன சுவாமி ஆகட்டும். ஃபேப் டூ பிளஸ் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, எங்கனால இந்த கிரவுண்ட்ல தலைவலியா இருக்குதுங்க, எங்களுடைய ஹோம் கிரவுண்ட் தான், ஆனா அங்க விளையாடுறதுக்கே எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ எப்படி பிஹேவ் பண்ணதுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க அதுக்கு பழகணும் போலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி
மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாட் பிச்சா மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ பேட்டிங்க்கு சாதகமா இருக்கு. ஸோ இதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் 260 அடிச்சாலும் உங்களுக்கு சேஃப் டோட்டலா தெரியாது. ஸோ பவுலர்ஸ் கண்டிப்பா அடி வாங்குறாங்க அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. ஸோ எனிவே இன்னைக்கு ஒரு மேட்ச்ல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 42 சிக்ஸர்கள், இதுதாங்க என்னைக்குமே ஹையஸ்டா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ரெக்கார்டே ஒருத்தவங்க பிரேக் பண்ணுவாங்க, இந்த சீசன்லயே நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் மேட்ச் லைவா பாத்தீங்க? ஸோ பஞ்சாப் கிங்ஸை பத்தி எப்படி ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? ஸோ இவங்க ஜெயிச்சதுனால இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கீழே இருக்கிற டீம்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்க போகுது. ஸோ சிஎஸ்கே கூடிய ஹோப் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அலைவா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ கண்டிப்பா நாங்க ஜெயிச்சு மேல போயிடுவோம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துட்டாங்க. ஏதோ 2-3 மேட்ச் தோத்தா கூட சிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அண்ட் கீழே இருக்கக்கூடிய எம்ஐ, ஆர்சிபி பல டீமுக்கு பஞ்சாபுடைய வின் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட பேருடைய ஹோப்பை இன்னும் அலைவா வச்சிருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சேஸை பத்தி அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.